ஏண்டி பசுமாட்டு பால் கிடைக்கலையா? இல்லீங்களே. என்ன நொல்லைங்க? இன்னைக்கு பௌர்ணமி நாள்னு உனக்கு தெரியுமில்ல? பசும்பால் தான் வியாபாரமாகும். பசும்பால் தீந்து போச்சு. பார், எனக்கு தெரியாது. நிலா தேயறதுக்குள்ள எவன் வீட்டு மாட்டையாவது புடிச்சு கட்டி பாத்திரத்தோட வா. பாலை கறந்து எடுத்துட்டு வா. ஐயோ, மொத்தமா எறும்பு பால் தான் இருக்கு. இது எவன் தலையில கட்டுறது? ஏங்க பால் இருக்கா? இது நான் என்ன விளக்கெண்ணெய் வியாபாரம் பண்றேன்? ஒரு கேன் தான் வச்சிருக்கீங்க. இதுல என்ன பால் இருக்கு? எருமை பால் இருக்கு. அப்ப எனக்கு வேண்டாம். ஏய், ஏன் வேணாம்? எருமை பாலும் வேணாம். எங்க பெரியவரு பசும்பால் வாங்கிட்டு வர சொன்னாரு. எருமை பால் இருக்குன்னு, ஆனா பசும்பால் இல்லன்னு நானா? இருக்கா? அட கிறுக்கா, புற மாசத்துல பிறந்தவனே, எதையும் முழுசா கேட்டு போங்கடா. ஏன்டா அவசரப்படுறீங்க? கொண்டா. ஏன்டா புடுங்குற? என்ன எருமை பால் பிடிக்கிறீங்க? பொறுமையாயிருடா. இது எருமை பால் தான். இது என்ன பால்? எருமை பால். இப்ப என்ன பண்ற? ஊத்திட்டீங்க. ஆ. என்னண்ணே மறுபடியும் எருமை பால் பிடிக்கிறீங்க? அட மடையா, இது பசும்பால். அது எப்படி ஒரே கேன்ல பசும்பாலும் எருமை பாலும் இருக்கு? அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. ஒரே வயித்துல ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் பிறக்கிறது இல்லையா? ஒரே வாயில ஒரு இட்லி வடை சாப்பிடுறது இல்லையா? ஒரே மூஞ்சில ஒரு பொட்ட கண்ணு ஒரு நல்ல கண்ணு இருக்கிறது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரே கேன்ல ஒரு பசும்பாலும் ஒரு எருமைப்பாலும் ஏன் இருக்க கூடாது? அது எப்படி இருக்குங்கிற? அதான் விஞ்ஞானம்ங்கிறது. அடே, எருமைப்பாலுக்கு எடை ஜாஸ்தி, அது கீழே இருக்கும். பசும்பாலுக்கு எடை கம்மி, அது மேல மேந்துட்டு இருக்கும். இப்போ உன் கண்ணு முன்னால புடிச்சு ஊத்துன்னு, அது எருமைப்பால். அப்ப மேல மேந்துட்டு இருந்த பசும்பால் என்ன பண்ணிருக்கோம்? கீழே வந்துருக்கு. அதான் இப்போ உனக்கு குடிக்க போறேன். இது என்ன பாலு? பசும்பாலு. விஞ்ஞானம். நான் யாரையும் ஏமாத்தி வியாபாரம் பண்ணலப்பா. அதால தெரியுது உங்க விஞ்ஞானமே விஞ்ஞானம். நிறைய புடிங்க. அதுவும் விஞ்ஞானம் தான். அப்பனே விநாயகா, ஆனமலைங்கிற ஊருக்கு முதல் போஸ்ட்மேனா போறேன். அதிகமா மணியாடுறா வரணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். கொஞ்சம் நில்லுங்க. ஆமா, ஆனமலை பஞ்சாயத்து தலைவர் பேர் என்னங்க? அங்க எழுதி இருக்குதா? சத்தமா சொல்லுங்க, கேக்கல. ஓ, முட்டிக்கால் ராசா. ஐயோ, அவர் பேரை சொல்ல கூடாதுங்களே. சரி, பேர் சொல்லனா பரவாயில்ல. அவர் இப்ப எங்க இருப்பாரு? இப்படியே போனீங்கன்னா பற்ற இருக்கும், அங்கதான் இருப்பாரு. யோ, இங்க யாரையா முட்டிக்கால் ராசு? என்னையா இங்க யாரையா முட்டிக்கால்? ஓ, ஐயா பேரை சொன்ன பற்ற நெருப்ப வாயில போட்டுருவேன். ஜாக்கிரதை. பேர் சொல்லாம எப்படி கடுதாசி கொடுக்கறத? ஏன் கடுதாசி சொல்ல முடியாதா? ஆண்டவா. ஐயா, உங்களுக்கு ஒரு கடுதாசி வந்திருக்குங்களாமா. முத்து, அது என்னன்னு பாரு. போலாம். அதெல்லாம் இங்க குடுக்கறது இல்ல. போ. அது பிரிச்சு படி. என்ன? நம்ம ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேணுமா வேண்டாமான்னு கவர்மெண்ட் வந்து கடைசியா கடுதாச்சி எழுதி கேட்டிருக்காங்க. பஞ்சாயத்து கூடட்டும். கையை தூக்க முடியாது. எதுக்குங்க?
தாலியை காட்டுறல, தாலி காட்டினா கையெடுத்து கும்பிடணுங்களா? வேற எதை காட்டினா நீ கையை தூக்கி கும்பிடுவ? யோ, அந்த தாலிதாயா இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவரு. நீ ஊருக்கு புதுசு, போக போக புரிஞ்சுக்குவ. இப்ப கைய தூக்கு, தூக்கே. ம். இந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர் சார்பா நான் இந்த பஞ்சாயத்தில் பேசுறேன். நம்ம ஊருக்கு போலீஸ் ஸ்டேஷன் வேணுமான்னு கேட்டு கவர்மெண்ட்ல இருந்து கடுதாசி வந்திருக்கு. ஐயா மன்னிக்கணும், அந்த காலத்துல ஊருக்கு ஒரு கோவிலும் பள்ளிக்கூடமும் அவசியம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அவசியம் இருந்தாகணும். ஆனா நம்ம ஊருக்கு அது தேவையில்லை. ஏன்னா ஐயா நீங்க இருக்கிறீங்களே. ஐயா அபிப்பிராயத்தை கேக்குறாருல்ல, வாயை திறந்து சொல்லுங்களே ஐயா. ஏமா இன்னைக்காவது வாயை திறங்கம்மா. முத்து, அபிப்பிராயத்தை கேட்டல, தகவல் கொடுத்துரு. சரிங்க. அந்த ஆனமலை கிராமத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனே வேண்டான்னு ஊர் ஜனங்களே சொல்லும் போது ஆஸ் ஏ கலெக்டர் நான் என்ன ஸ்டெப் எடுக்க முடியும்? இல்ல சார், இது ஜனங்களோட ஏகபத்த குரலா எனக்கு தெரியல. யாரோ ஒருத்தரோட கட்டுப்பாடுல தான் அந்த ஊரே அடிமையா இருக்கு. எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி என்ன வந்து பாருங்க. ஆஸ் ஏ கலெக்டர் நான் என்ன செய்ய முடியுமோ செய்ய. ஓகே சார். ஐயா வர்றதுக்கு நேரமாச்சியா? ஐயா, இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்து வரலீங்க ஐயா. இன்னைக்கு பௌர்ணமி. நான் தயாராயிட்டேன். நான் முன்னாடி போறேன். எல்லாரும் வந்துட்டாங்களா? ஐயா, நம்ம ஊர் ஜனங்க கோயிலுக்கு போறத மறந்தாலும் பௌர்ணமி அன்னைக்கு ராத்திரி ஈரத்துணியோட இங்க வந்து பால் ஊத்துறத மறக்கவே மாட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. ம்.
யாரு நீ? யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? குதிரையில வந்தா பதில் சொல்லணுமா? இந்த பொண்ணு யார பார்த்து என்ன பேசுற? நான் சொல்லட்டா? என்ன சொல்லிட்டியா? ஐயாவை பார்த்தா ஊரே பயப்படும். கொஞ்சம் மரியாதையா பேசு. இந்த ஊர் வேணா அவருக்கு பயப்படலாம். நான் வெளியூர்காரி. நான் எதுக்கு பயப்படணும்? நான் என் பாட்டிக்கு தான் பயப்படுவேன். எந்த பாட்டி? ஓ, அந்த பூக்கார பாட்டியோட பேத்தின்னு நினைக்கிறேன். பாப்பாவுக்கு புத்தி சொல்லி பாட்டி வீட்டுல விட்டுரு. சரிங்க ஐயா. ஆமா, உன் பாட்டி வீட்டை காட்டுறேன். ஏமா நின்னுட்ட? போலாம். வைத்தியரையா எப்படி இருக்கு? எப்படி இருக்குதா? அதான் மாசம் மாசம் பௌர்ணமி வந்தா கிளவி நீட்டி படுத்துக்குது. எல்லாம் நான் மருந்து கொடுத்தா சரியா போயிடும். என்னமா பெரியவர் சொன்னாருன்றதுக்காக இந்த பக்கம் நான் வந்தேன். இல்லன்னு இந்த பக்கம் யாரு தலை? அண்டசாமி யாரு இது? யாரா? கிழவியோட பேத்தி. கிழவி, ஊர்ல இருந்து உன் பேத்தி வந்திருக்கு பாரு. பேத்தியா? கண்ணை திறந்து பாரு. பாட்டி, கிழவி உன் பேத்தி வந்துட்டா. அவ உன்னை நல்லா கவனிச்சுக்குவா. இனிமே நாங்க எதுக்கு? கிளம்புங்க. பாட்டி நாங்க வரோம். பாட்டி, பாட்டிதான் பாட்டிதான். ஆனா உனக்கு இல்ல. அவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டா நீ என் பேத்தி ஆயிட முடியுமா? உண்மைய சொல்லு, நீ யாரு? நான் ஒரு அனாதை. பொழப்புக்காகத்தான் இங்க வந்த. ரயில விட்டு இறங்குறப்பவே நீ பூக்கார பாட்டியோட பேத்தியான்னு கேட்டாரு பெரியவரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. வேற வழியும் தெரியல. ஆமான்னு பொய்ய சொல்லிட்டு இங்க வந்த. என்ன மன்னிச்சிரு. அனாதைன்னு வந்துட்டேன். நானும் ஒரு அனாதை. அனாதைக்கு அனாதை ஒரு ஆதரவு. நான் செத்தா கூட கொள்ளி போட ஆள் இல்ல. நீயாவது கடைசி வரைக்கும் இருந்துட்டு போ. பொழுது விடுந்து எவ்வளவு நேரம் ஆகுது? பெரிய பட்டைக்கு போயாச்சு. நம்ம குளிச்சு போலாம். வா வா. ஐயோ, எத்தனை நாளைக்குமா குளிக்கிறது? இன்னைக்காவது என்ன மனசா இருக்க விடு. ஏய், குளிக்காட்டி நான் தடிக்கண்டா. எங்க பரம்பரைக்கா தண்ணி பட்டா தடுப்பு தப்பா வீங்கிரும். நான் வரமாட்டேன். விடுப்பா. உங்களதான் தம்பி? தம்பியா? ஆமா, ஆப்டர் செட் இருக்கீங்களா? ஆப்டர் போட்டா தம்பியா? சில நாள்ல இது இல்லாம இருப்பேன். கோமணம் கட்டி இருப்பப்பா. அப்ப நீ என்னன்னு கூப்பிடுவ? இங்க பாரு, இந்த ஊர்ல நாங்க பெரிய மனுஷங்க. ஜாக்கிரதை. சரி சரி. ஏனுங்க இந்த ஆத்துக்கு எந்த பக்கம் போடுங்க? யாரா இவ? பூக்கார பாட்டியோட பேத்தி இல்ல, பட்டணத்துல இருந்து புதுசா வந்திருக்கேன்னு சொன்னனே, இவதான் அவ. ஓஹோ, பூக்கார பாட்டியோட பேத்தியா நீ? ஆத்துக்கு தானே போனோம். இப்படியே நடந்து போயிட்டே இரு. நீ எங்க தடுக்கி விடுறியோ அதான் ஆறு. ரொம்ப திமிர்தான். பாத்தியா, நம்ம ஊரு பொம்பளை எல்லாம் காலையில கோலம் போடுவாளுங்க. இவ துப்பிட்டு போறா. என்ன விசிறி பிடிச்ச என்ன செய்றீங்க? பலகாரம் எல்லாம் சூடா இருக்கு, ஆத்திட்டு இருக்கேன். போடா. ஈ அரிச்சிட்டு இருக்கு, ஓட்டிட்டு இருக்கேன். நீங்க 1000 தான் சொல்லுங்க. ஈ எறும்பு இருந்தா எவன் வாங்குவான்? அட, நம்ம கடை பலகாரம் சுத்தமான சர்க்கரையிலையும் சுத்தமான நெய்யிலையும் செஞ்சதுன்னு ஈ எறும்புக்கு தெரியுது. இந்த ஊர் ஜனங்களுக்கு தெரியலையாடா? தெரிய வைக்கணும். எப்படி? ஈ எறும்பு ஓட்டணும். எங்கடா விடிஞ்சதுல இருந்து ஓட்டி பாக்குற, அது ஓட மாட்டேங்குதா? என்கிட்ட விடுங்க. நீ இரும்பு தானே அடிச்சிட்டு இருந்த, ஈ அடிப்பியா? எல்லாம் அடிப்பேன். அப்படியா? ஏனுங்க இல்லடே ஆண்டவா, என் பொண்டாட்டி மாவாட்டி வச்சிருக்கா. வடை சுடணுமா? அவளுக்கு தெரியாது. நான் போய் சுட்டு வச்சிட்டு வர்றேன். ஒரு 5 நிமிஷம் கடையை பாத்துக்க. இந்த ஈ ஓட்டிக்கிட்டு. ஆமா, வடையா உளுந்த வடையா? புளுத்த வடை, புழுவோடு இருக்குமல்ல. கொண்டாட்டிட்ட 2 கொடுத்து விடுங்க. பலகாரம் எல்லாம் குறைஞ்சுனா கை கால் இருக்காது. அப்படி இப்படி. இதை விட்டு விட்டு விசிறி எடுத்து வீசிக்கிட்டு இருக்கிறதா? அடடே, உடனே சாகுதே. பரவாயில்லையே. மூட்டை பூச்சிதான் சாகுது நினைச்சேன். இதுவும் சாகுதே. அண்ணே அண்ணே. என்னடா சும்மா நொண்ணே நொண்ணேன்னு கூப்பிட்டுக்கிட்டு? அடே ஆண்டவா, என்னடா அது? ஒரு ஈரம்பு கூட காணோம். இத பாத்தீங்களா? தேனீக்கள். எப்படா 5 நிமிஷத்துல இவ்வளவு பிடிச்ச? அதான் ஆண்டவங்கிறது. என்னங்க பலகாரம் எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கு.
ஆமாங்க, இன்னைக்கு தாங்க கழுவி வச்சேன். இன்னைக்கு தாங்க சுட்டு வச்சேன். இவருக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு, ஆ. எனக்கு ஒரு 3 கிலோ பூந்தி ஆ. கட்டி கொடுக்குறீங்களா? 7 கிலோ. கொஞ்சம் இருங்க, நிறுத்தி தரேன். சரிங்க. புடிச்சுங்க. முத என் கடையில 7 கிலோ மொத்தமா வாங்கின ஆட்களே நீங்க 2 பேரும் தான். அதனால உங்க 2 பேருக்கும் ஒரு மைசூர் பாக்கு இனாமா தர்றேன். இங்க அடிச்சுக்காதீங்க, கொஞ்சம் தூரமா போய் ஆளுக்கு பாதியா பிரிச்சு தின்னுங்க. இங்க திங்கிறானுங்க. ஆண்டவா, நீ வந்த நேரம் கடையில வியாபாரம் ஓஹோன்னு நடக்குதுடா. இனிமே பட்டைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். அங்க என்ன சம்பளம் கொடுக்குறாங்களோ அதை விட கூட 10 ரூபா கொடுக்குறாங்க. என்னங்கண்ணா மூஞ்சில தூசி. ஆண்டவா, என்ன ஒரு கல்யாண கும்பலே திரண்டு வந்துட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் நம்ம கடை தேடித்தான் வந்துட்டு இருக்காங்க. சரக்கு வேற நான் கம்மியா போட்டுனேன். ஐயோ, இன்னைக்கு கடையே காலியாக போகுது. வாங்க வாங்க, நீங்க எல்லாம் கல்யாண கோஷ்டியா? இல்ல, காது குத்து. யாரா குண்டலகேசி? நான் தாங்க. நீதானா? நான் தானே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 2 பேரும் பலகாரம் வாங்கிட்டு போனாங்களே. ஆமா, 7 கிலோ. ஆ, அவங்க சொல்லித்தான் நீங்க வந்தீங்களா? அவங்க சொல்ற நிலைமையில இருக்காங்க. டேய், பலகாரத்துல என்னத்தடா கலந்த? நெய் தாங்க கலந்த. நெய்க்கா உயிர் போக? அப்பவே சொன்னங்க, என்ன? ஈயம்புலாம் கிருஷ்ணாயில் வாடப்பட்டா போயிரும்னு. இவர் தாங்க இதை கொடுத்து சாகடிக்க சொன்னாரு. ஐயோ, இத நான் பார்த்ததே இல்லைங்க, இன்னைக்கு தானங்க பாக்குறேன். அட பாவி, கடையா நடத்துற கடை, பலகாரத்துல மூட்டை பூச்சி வந்து அடிக்க சொன்ன. ஐயோ, 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 வேணாங்க. ஓடிடுங்க. ஐயோ, அப்பா. நிறுத்துங்கயா. ஏயா, உங்களால கடையத்தையே உடைக்க முடியாது. எங்க அண்ணன் மேல கை வச்சிருக்கீங்களா? வேணாம். எங்க வச்சு பாரு. இதோ வச்சுட்டேன். கை தானே வைக்க முடிஞ்சது. ஐயோ, வேணாப்பா சாமி. அடிச்சிருவியா நீ? அடிச்சா என்ன? போடுங்க தர்மடி. ஏண்டா பசும்பாலுக்கு எருமை பால் கொடுத்த? இனிமே கடையை நடத்தக்கூடாது.